வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் நாம் என்எல்பி டெக்னிக் எப்படி ரேப்போ பில்டப் பண்ணுறது, மேட்சிங், மிரரிங் பார்த்தோம். அடுத்தது ஐ ஆக்சஸிங் டெக்னிக் ஈட் பார்த்தோம். அந்த ஐ ஆக்சஸிங்கில் அந்த கண் விழிகளை, கருவிழிகளை எப்படி வாட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் என்ன, ரைட் சைடில் மூவ் ஆனால் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எனக்கு ஒரு சிம்பிள் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போது ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரியாலிட்டி ஷோலாம் இருக்கு இல்லையா, லைவ் இன்டர்வியூஸ் மெயினாக எடிட் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, சான்சஸும் இருக்கக்கூடாது. லைவாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இன்டர்வியூஸ் ஒரு நடிகை கிட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வயசு என்னன்னு. என் வயசு அப்படின்னு வலது பக்கம் மேலே அவங்க பார்த்துட்டாங்க, இல்லை வலது பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னா பொய் சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். பிகாஸ் என்ன சொல்கிறதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்னுடைய வயசு இதுதான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரெடியாக உண்மையை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை இவன் இடது பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறாங்க, உண்மையை தான் சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். இது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஆஃபீஸில், அவங்க சபார்டினேட்ஸ் லீவு போடுவாங்க. எங்கே போயிருந்தீங்க நேற்று அப்படின்னு கேட்டால், நேற்று சார் அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் திரும்பிட்டாங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சார் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படின்னு வலது பக்கம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க குக்கிங் அப் எ ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம். இந்த கண்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் நடிக்க முடியாது. சப்போஸ் ஒரு கேள்வியில் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு அவங்க பொய் சொல்ல தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா 2-3 கொஸ்டின்ஸ் வித்தியாசமாக மாறி மாறி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் கண்ணை கவனிச்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த கண்களை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு கேள்வி உங்களுக்கு செட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, இல்லை போன வாரம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க கேளுங்க. இடது பக்கம் மேலே பார்ப்பாங்க. போன வாரம் அப்படின்னு அவங்க மேலே பார்ப்பாங்க. என்ன அர்த்தம்னா அவங்க விஷுவலாக ரிகலெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை செல்லமாக எப்படி கூப்பிடுவாங்க, அம்மாவோட குரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, ஆமாம் சார் ஞாபகம் இருக்குது, லெஃப்ட்டு சைடில் போவாங்க, இப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஐ மூமெண்ட்டை பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஏதாவது ஒரு உரையாடலை உங்களுக்குள்ளே அதை அப்படியே பேசுங்க. நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை பேசுங்கன்னு சொல்லியாச்சுன்னா, ஆனால் சத்தம் வெளியில் வரக்கூடாது. நீங்கள் அதை உங்களுக்குள்ளே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உடனே இடது பக்கம் போய் அதை பற்றி பேசிட்டு, நான் பேசி பார்த்துட்டேன், அதே அனுபவம் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. ரைட் சைடுக்கு நீங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு 10 years கழித்து உங்களுடைய பிடித்தமான ஒரு நபர், உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் எப்படி இருப்பாங்க, how does she or how does he appear அப்படின்னு கேட்டு பாருங்கள். உடனே அவங்களா இப்போ இப்படி இருக்காங்க, 10 வருஷம் கழித்து மேலே பார்ப்பாங்க, வலது பக்கம் மேலே பார்த்துருவாங்க. அதே மாதிரி உதித் நாராயணன் குரலும் எஸ்பிபி குரலையும் பிளெண்ட் பண்ணி ஒரு பாட்டை திங்க் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்கும், அந்த குரலை கேட்டு பாருங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த குரலா அப்படின்னு வலது பக்கம் போயிடுவாங்க. அதே நேரத்தில் உங்கள் மனதை மிகவும் பாதித்த ஒரு சம்பவத்தை நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கன்னு, உடனே வலது பக்கம் கீழே போவாங்க. உணர்ச்சிகரமாக இருக்கிறது கீழே தான். நிறைய நேரம் நம்ம பேப்பரில் பார்ப்போம், சிகரெட் பிடித்தவரை தட்டி கேட்டவருக்கு கத்தி குத்து. ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னா, யாராவது வலது பக்கம் அப்படி திரும்பி கீழ் அப்படியே யோசிச்சுட்டே இருந்து நகத்தை கடிச்சிட்டு இருந்தாங்க, அப்படி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப கைண்டாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி எமோஷ்னலி சார்ஜ்டு. ஸோ அவங்ககிட்ட போய் தள்ளி உட்காரியா, சிகரெட் கீழே போடியா அப்படின்னா படார்னு பாஞ்சிடுவாங்க. அவங்கள ரொம்ப அன்பாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பாடி லாங்குவேஜில் இந்த ஐ ஆக்சஸிங் டெக்னிக் இருக்கு இல்லையா, ஈட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு
ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு அன்னோன் கால்ஸ் நான் எடுக்க மாட்டேன். 9894720231 9894720231. ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.